ஆட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு அது இன்னும் வகுப்பு எடுப்பதில்லை. ஆனால் அந்த பூனை தன்னுடைய குட்டிகளை எல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஓடி சென்று எலியை வேட்டையாடுகிறது. அப்போது அந்த பூனையினுடைய அந்த குட்டிகள் எல்லாம் எலி எப்படி வேட்டையாடுகிறது என்பதை பார்த்து கற்றுக்கொள்கின்றன. அப்படித்தான் சிற்பி அவர்கள் எங்களை எல்லாம் பயிற்றுவித்தார். இலக்கியவாதிகளுக்கு அவர் எனக்கெல்லாம் தனியாக ஒன்றும் இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கலாம் சொல்ல. ஏன்னா அவர் பெரிய அறிஞர், தமிழ் அறிஞர். அவரிடந்து நாங்கள் தமிழை அறிந்து அது எல்லையில்லாத தமிழை அவர் எங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு படைப்பு சக்தி மிக்க ஒரு கவிஞர், இயற்கையை நேசிக்கும் இயல்பான ஒரு கவிஞர். ஒரு விமர்சகன் என்ற வகையில் சொன்னால் சிற்பி அவர்கள் இயற்கையோடு இயைந்த ஒரு கவிஞர். இன்றைக்கு தான் சூழலியல் பற்றியெல்லாம் பெரிய பேச்சுக்கள் எல்லாம் நிகழ்கின்றன. ஆனால் தமிழ் மொழி ஒரு இயற்கையோடு இயைந்த மொழிதான். அது ஒரு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று பிரித்திருக்கிற இந்த தமிழ் மொழியே ஒரு இயற்கை சார்ந்த மொழிதான். அதனால்தான் அது இன்னும் மனிதர்களோடு உறவாடி இன்னும் ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டு மேலும் மேலும் அது தற்கால தொழில்நுட்ப யுகத்துக்கு ஏற்றவாறு வளர்ந்து கொண்டே போகிறது. அத்தகைய சிற்பி அவர்கள் பயன் கருதாத பணியாளர்களுக்கு பாராட்டு என்ற ஒரு கருத்தை அவருடைய 90வது வரலாற்று காலகட்டத்தில் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டோமே என்று பதறுகிறார். பயன் கருதாத பணியாளர்களுக்கு பாராட்டு என்பதை அதற்கு ஒரு தலைமையாக திரு தரணிபதி ராஜ்குமார் அவர்களை அழைத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனெனில் எப்போதும் நாங்கள் பொள்ளாச்சிக்கு வந்தால் வானவராயர் அவர்களை வைத்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி பழக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அவருடைய மருமகன் அவர்கள் இதை நிறைவேற்றியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதில் இன்றைக்கு பயன் கருதா பணியாளர்களுக்கு பாராட்டுன்னு சொல்லி யாரும் புதுசாக யாரையாவது காட்டுவார்களா என்று பார்த்தால், ஓசை காளிதாசன் சூழலியலிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருகிற ஒரு மாபெரும் சக்தி. நாங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி என்று நினைத்தாலே ஓசை காளிதாசன் தான் எங்களுடைய நினைவு. அவர் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர். அவரை பயன் கருதாத பாராட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய யோகநாதன் மரங்களை நட்டு ஒரு இயற்கை எல்லாமே இயற்கையோடையே இருப்பது. இன்றைக்கு அறிவுஜீவிகளினுடைய மிகப்பெரிய விஷயம் சூழலியல் தான். அறிவுஜீவிகள் எல்லோரும் எடுத்து பேசக்கூடிய விஷயம் சூழலியல், ஈக்காலஜி தான் இன்றைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏனெனில் மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் மற்ற உயிரினங்களோடு சேர்ந்து வாழ்வது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். இந்த இடத்தில் நான் ரொம்ப நீட்டி முழக்கி பேச விரும்பாத காரணத்தால் நம்முடைய யோகநாதன் அவர்கள் பல்லாண்டு கால நண்பர், தொடர்ந்து இயங்கக்கூடியவர். எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் எத்தகைய துயரங்கள் வந்தாலும் அவற்றை தூசி போல தட்டிவிட்டு தொடர்ந்து இயங்கும் யோகநாதன் எங்களுக்கெல்லாம் ஒரு வியப்புக்குறி. காளிதாசன் அவரை சுற்றி இருக்கிற அந்த கூட்டம் இருக்குல்ல, ஒரு தொண்டர் கூட்டம், படுபயங்கரமாக அவர்களுடைய சூழலியலை பற்றி அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய அறிவார்ந்த பேச்சுக்கள், காளிதாசனிடமிருந்து நான் ரொம்ப அவரை பேச விட்டு நான் கேட்கறது வழக்கம். ஏராளமான தகவல்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஓசை காளிதாசன். அடுத்தது நம்முடைய உடுமலை ரவிக்குமார் அவர்கள். அவர்களை பார்க்கிற போது தமிழில் பதிப்பிக்கப்படாத கிடைக்காத நூல்களை எல்லாம் எடுத்து ஒரு தனி மனித தமிழ் இயக்கமாக அவர் செய்து வருவது என்பது எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் இதையும் கொடுக்கிறது. ஆனால் இவர்களை பற்றியெல்லாம் யோசிக்கிற போதுதான் நான் என்னுடைய வீட்டிலே சுதாகர், நல்லியப்பன், குமரவேல், ராமசாமி என்று இளைஞர்கள் வந்தார்கள். அவர்கள் என்னிடம் இவ்வளவு பெரிய புத்தகத்தை என்னிடம் கொண்டு கொடுத்தார்கள். நான் வியந்து போனேன். அவர்கள் இருவரும் மிக மிக இளமையானவர்கள். ஆனால் அவர்களுக்கு செய்திருக்கிற பணி நீலமலை தொல்லியல் என்கிற ஒரு நூலை, இவ்வளவு பெரிய நூலை கொடுத்தார்கள். அதற்குள்ளே திறந்து பார்த்தால் ஆதிவாசிகளினுடைய, பழங்குடி மக்களினுடைய
அற்புதமான ஓவியங்கள், சிற்பங்கள் எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2 இளம் சக்திகள், எந்தவித பயன் கருதாமல் இவர்கள் எல்லோரும் பயன் கருதாதவர்கள் என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு திருக்குறள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. திருவள்ளுவர் ரொம்ப பெரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும். நம்ம எல்லாருக்கும் இதை செய்யாத அதை செய்யாத, குழந்தைகளுக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். இது ரொம்ப அற்புதமான கருத்து. செய்ய வேண்டிய விஷயம் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு சிகரெட் பிடிச்சா கெட்டு போயிடும், ஒரு தவறான காரியம் செய்தால் கேடு வரும். ஆனால் நல்ல காரியத்தை செய்யாமல் இருந்தாலும் கேடு வரும். இது வள்ளுவர் தான் சொல்கிறார். அதனால் சிற்பி ஐயா அவர் என்ன யோசிச்சிருக்காரு, இந்த செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு பதைப்பு இந்த பயன்கருதா பணியாளர்களுக்கு பாராட்டு. இப்போது கூட பார்த்திருப்பீர்கள், அந்த கேடயத்தை தேடும்போது அவரே போகிறார். அந்த அளவுக்கு அவர் அதில் ஈடுபட்டு அற்புதமான ஒரு வேலையை செய்திருக்கிறார். இந்த இடத்துல இவர்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைந்தவர்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இயற்கையோடு இணைந்து பணிபுரிகிற இந்த இடத்துல ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். நான் ஒரு முறை ஒரு மலையின மக்கள் வாழ்கிற பகுதிக்கு சென்று அவர்களுடைய பாடல்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வருவதற்காக போயிருக்கிறேன். அப்போது ஒரு தாய் தன்னுடைய இடுப்பில் குழந்தையை வைத்து கொண்டு ஒரு குடிசையில் ஒரு ஓவியத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறாள். அந்த குடிசை வட்ட வடிவமான குடிசை. அந்த குடிசையினுடைய சுவரிலே அவள் ஓவியத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறாள். தீட்டும்போது குழந்தை இடுப்பில் இருக்கிறது, ஓவியத்தை தீட்டுகிறாள். அதே நேரத்தில் பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருக்கிறாள். அப்போது நான் கேட்டேன், என்னுடைய அந்த மொழிபெயர்க்கிறவரை மூலமாக அவங்களிடம் கேளுங்கள், இந்த பாடலை பாடாமல் அவரால் ஓவியம் தீட்ட முடியுமா? முடியாது என்று சொல்லிவிட்டார். ஏனெனில் அந்த பாடலில் அந்த வரி வருகிற போதுதான் அந்த ஓவியத்தில் அந்த கோடு வரும். அப்படி பாடலும் ஓவியமும் இசைந்து போகிறது. அப்போ நான் கேட்டேன், சரி பரவாயில்லை, இதை ஏன் இவர்கள் செய்கிறார்கள், இந்த ஓவியத்தை ஏன் செய்கிறார்கள், ஒரு கலை அனுபவத்துக்காக செய்கிறார்களா என்று கேட்டால் அவர்கள் சொன்னார், எங்களுடைய நம்பிக்கை இந்த குடிசைக்கு வெளியே நிறைய துர்சக்திகள் இருக்கின்றன, கெட்ட சக்திகள், தீய சக்திகள் உள்ளன. அவை அனைத்தும் எந்த நேரத்தில் குடிசைக்குள் நுழைந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு நோய்களை கொண்டு வரலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றன. எனவே குடிசைக்கு வெளியில் நாங்கள் ஒரு படத்தை வரைந்து அதில் அந்த தீய சக்திகளுக்கு வேண்டியவற்றையெல்லாம் நாங்கள் சுருட்டு, ஒரு மது பானம், மாமிசம் ஆகியவற்றை ஓவியமாக வரைந்து விட்டால் அங்கேயே அது தங்கிவிடும். எனவே அவையான உள்ளே நுழைந்த நோயை உருவாக்காது என்று சொன்னார். அப்போதுதான் எனக்கு தோன்றியது, கலையின் மூலமாக கலையும் தொன்மமும் இயற்கையும் எப்படி எல்லாம் இணைந்து இயங்குகின்றன என்று. அத்தகைய துறையில் தொடர்ந்து இயங்குகிற இந்த பயன் கருதாத இந்த பணியாளர்களுக்கு பாராட்டு என்பது மிகச்சிறப்பானது. அது எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மனம் திறந்த பாராட்டில் நிறைய